இதுவரை இல்லாத ஒரு புதிய வியூகத்தை ஆளுங்கட்சி தரப்பு கையில் எடுத்திருப்பதாக அதிமுக பகீர் புகாரை கிளப்பியுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில், குறிப்பாக ஆளுங்கட்சி சவாலான தொகுதிகளில் கீழ்மட்டத்தில் பணிபுரியும் காவலர்களை குறிவைத்து ஒரு ரகசிய வேலை நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காவல்துறையை சேர்ந்த கீழ்நிலை ஊழியர்களின் பெயர்களை அவர்கள் பணிபுரியும் காவல் நிலையம் முகவரியிலேயே வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் பின்னணியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மூளை வேலை செய்திருப்பதாகவும் தகவல்கள் கிசுகிசுக்கின்றன. காவலர்களின் சொந்த ஊர் ஓட்டுகளை விடுத்து அவர்கள் பணிபுரியும் இடத்திலேயே தேர்தல் அட்டை வாங்கி கொடுத்து அந்த தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் அவர்களை இணைத்திருக்கிறார்களாம். இதன் மூலம் தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினரின் வாக்குகளை சாதகமாக மாற்ற முடியும் என்பதே அந்த மாஸ்டர் பிளான். இந்த விவகாரத்தை மோப்பம் பிடித்த அதிமுகவின் மூத்த நிர்வாகி ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை ஆகியோர் சும்மா இருக்கவில்லை. சென்னைக்கு வந்திருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை அதிகாரியை சந்தித்து திரட்டப்பட்ட ஆதாரங்களை ஒப்படைத்துள்ளார்களாம். தமிழகம் முழுவதும் பல இடங்களில் இதுபோல முறைகேடாக வாக்காளர் சேர்க்கை நடந்துள்ளது. உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள். அரசியல் பிரமுகர்கள் கொடுத்த இந்த புகாரை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் ரகசிய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. காவல் நிலைய முகவரியில் எத்தனை புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்ற பட்டியல் எடுக்கப்பட்டு வருகிறதாம். ஒருவேளை இது நிரூபணமானால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயலாம் என்பதால் கோட்டை வட்டாரமே பரபரப்பில் உள்ளது. தேர்தலில் வெற்றி பெற போடப்படும் இந்த அட்ரஸ் மாற்று வியூகம் பலனளிக்குமா அல்லது அதிமுகவின் புகாரால் செந்தில் பாலாஜியின் திட்டம் முறியடிக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.